நம்மளுடைய நிகழ்ச்சியை பத்தி நீங்க சொல்லணும்னா திருவிழா ஏப்பா இதை காது கிட்ட வைக்கிற? காது கிட்ட வைக்காம இல்ல வேற எங்கேயாவது வைப்பாங்க. சத்தம் அங்க எப்படிப்பா வரும்? சத்தம் நான் பேசுறது எனக்கே கேக்குது, அங்க கேட்கட்டும் ஊர் மக்களுக்கு. உனக்கு ஒரு பக்கம் டமாரோன்னு வெளியில சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் டமாரத்தை பத்தி நீ பேசாதயா, ஊர் மக்களுக்கு வையா. ஓகே, கம்பெனில இருந்து சத்தம் வரும், வந்தா கேட்டுக்க. அத்தா அத்தா பிரிச்சு 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 அவங்க நீ என்ன கேரக்டர்னு சொல்லு. புரோட்டா புரோட்டா பிரிச்சு பிரிச்சு புரோட்டா புரோட்டா அவரு பரோட்டா சூரி கேரக்டர்ங்கறத இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்றாரு. ஆமா, பிரிச்சு 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 புரோட்டா மாப்பிள பிரிச்சு பிரிச்சு. எப்படி இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருவோம். என்ன மங்கு திருவிழா செட்டப் எல்லாம் வந்து கலகலக்குது. திருவிழால எங்க உனக்கு செட்டப்? திருவிழா செட்டப்ல திருவிழா செட்டப்யா இந்த செட்டப் அருமையா இருக்குல்ல. நம்ம ஊர்ல திருவிழானா வெளியூர்ல இருந்து பொண்ணுங்க எல்லாம் வந்திருக்காங்க, கலர் கலரா வந்திருக்காங்க. ஆமா, சேலை கட்டி வந்திருக்காங்க, ஆடம்பரமா வந்திருக்காங்க. ஆமா, அட்டகாசமா வந்திருக்காங்க, ஆரவாரமா இருக்க போறாங்க, சிகு சிகுன்னு வந்திருக்காங்க. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் யாராவது வந்திருக்கா, என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத இப்ப கேட்டுருவோமா? கேட்டுருவோம். வாங்க வாங்க வாங்க. சும்மா வந்து கலாட்டா ராணியில சும்மா பிரிச்சு 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 பிரிச்சு. உனக்கு இன்னைக்கு போறதுக்குள்ள பிரிச்சு ஒண்ணு வாங்கி தர்றேன். ஆனா இவ்வளவு நேரம் நீ பிரிச்சு பிரிச்சுட்டே இருக்கிற, அதாவது நீ கேரக்டர் ரெஜிஸ்டர் பண்ற. எனக்கு புரிஞ்சு போச்சு. இருந்தாலும் நீங்க வந்த ராணிகளை ஃபர்ஸ்ட் நம்ம கவனிச்சிருவோம். ஆமா, முதல் ராணி கூட வந்த தேனி யார் அது? ஸ்வேதா சுவேதா. சொல்லுங்க, இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, என்ன உங்களுக்கு என்ன போராத காலம், என்ன பிரச்சனை? இப்படிலாம் கேட்டா என் கரகம் சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் தான் வந்தோம் நாங்கள். இப்போ வந்து புது புது அர்த்தங்கள்னு ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்கேன், அண்ட் மகராசின்னு ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். உங்க ஃப்ரெண்ட் பத்தி சொல்லுங்க. சுவேதா. எஸ், சுவேதா வந்து என்னோட நெய்பர். எஸ், பக்கத்துல நீங்க நடிக்கிற சீரியல்லாம் ஒண்ணு விடாம பாப்பாங்களா? பார்க்க வைக்கிறோம்ல. பார்க்க வைக்கிறீங்களா? சூப்பர். நம்ம சீரியல் எல்லாம் ரேவதிக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்காங்க. எப்படி? ஆமா, எல்லா கல்யாணத்திலும் மெட்டி போடும்போது அவங்க ஞாபகம் வந்துடும். மெட்டி ஒலி சீரியல். ஓ அப்படி சொல்றியா நீ? அந்த அளவுக்கு அவங்களுடைய வந்து அந்த முகம், அந்த இது பழக்கம். ஆமா, எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு பழக்கம். பரிச்சயமான பிரிச்சமான ஒரு ஐயா, அது பிரிச்ச தைச்சு. இப்போ என்ன சீரியல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, ராஜபார்வை ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி. சோ அவங்க மொத்தம் அவங்களும் சீரியல்ல வந்து கலக்கட்டி. அவங்க என்ன உங்க சீரியலை வேடிக்கை பாக்குறாங்களா? ஸ்வேதா அவரோட ஃப்ரெண்ட், அப்படியே எனக்கும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அப்படியா? எங்க அண்ணி அவங்க. உங்க அண்ணியா? பாருடா, அவங்க சொந்தக்காரங்க, அவங்களுக்கு ஃப்ரெண்டாமா? என்ன பண்றீங்க அண்ணி? ஐ அம் a licensing officer. அயன் பண்றாங்களா? ஹலோ ஒரு நிமிஷம். தகவல் பரிமாற்ற தொடர்பு அலுவலர். தகவல் பரிமாற்ற சுமாரா கேக்குன்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. புரியுதா இல்லையா? சைடுல இதெல்லாம் கம்மியாப்பா. இத சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. தகவல் பரிமாற்ற தொடர்பு அலுவலர். இதுல எனக்கு புரிஞ்ச ஒரே ஏன்பா அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி எழுத கத்துக்கங்கப்பா. நீங்க சொன்னதுலயே எங்க சித்தப்புக்கு புரிஞ்ச ஒரே வார்த்தை ஒண்ணே ஒண்ணுதான், இந்த தொடர்பு அப்படி. ஓகே, டீம் சில வந்திருக்கிறது சுபத்ரா and கீர்த்திகா. சுபத்ரா ஒரு பெரிய சீரியல் ஆர்டிஸ்ட். ஆமா, அவங்க என்ன சீரியல் இப்ப பண்றீங்க? இப்போ பூவே உனக்காக, அப்புறம் வந்து இதயத்தை திருடாதே, அந்த ரெண்டு சீரியல் கேட்கும் போதே ஒரு மாதிரி இருக்கு. பூவே உனக்காகத்தான். கிரீன். ஆமா, ஆனா விஷயம் என்னன்னா, நான் வந்து மன்னிச்சுக்கங்க, நான் அந்த மாதிரி ஆள் இல்ல. அவங்க பக்கத்துல இருக்கவங்கள நான் ரூட் விட ஆரம்பிச்சேன். ஒன்ன நல்லா பாத்துக்க. எங்க அப்பா உங்களை பிரிச்சு எடுத்துருவாரு. யார் அவங்க? சிஸ்டரா? ஆக மொத்தம் இப்ப நீங்க தங்கச்சி என்ன பண்றீங்க? ஐடில ஒர்க் பண்றேன். ஏன் ஒர்க் பண்றீங்க? நல்ல கேள்வி. எங்க ஒர்க் பண்றீங்க? இன்ஃபோசிஸ். சோ ஆக மொத்தம் நீங்க டீம் ஏ, டீம் பி, டீம் சி மூணு பேரும் ஒரு கலகட்ட ரேஞ்சில தான் வந்திருக்காங்க. கலாட்டா ராணி பாத்திருக்கீங்களா? அருமையா இருக்கும். சும்மா ஆட்டம் களை கட்டும். உங்களுக்காக வந்து முதல் ரவுண்டு ஆரம்பமே அப்படி அட்டகாசமான ஒரு ரவுண்டு நம்ம கலாட்டா ராணியில இருக்கு. அது என்ன ரவுண்டுனா, இருமா ஒரு பொசிஷன்ல நின்னுக்கிறேன். இருமா ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன்.
கேம பத்தி சொல்லியா? ஆமா, எருமா ஒரு பொசிஷன்ல நிற்கணும்னா உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோல இருக்கக்கூடிய அந்த காட்சி என்ன நடக்குதோ அதே மாதிரி நீங்க பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஓகே ரெடியா? நிக்கிற பொசிஷன்ல உங்களுக்கு 60 வினாடி கொடுப்போம். அந்த 60 செகண்ட் நீங்க புடிச்சு நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நீங்க தான் கெலிச்ச மாதிரி. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, கடைசியில வந்து யாரு கம்மியான மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்னு ஒண்ணு இருக்குது. பனிஷ்மெண்டா? தெளிவா இருக்கீங்களா? முதல்ல யார் வர போறாங்க, எப்படி கூப்பிட போறோம்? யார கூப்பிடுற? வெச்சு டீம் ஏ தான் கூப்பிடணும். டீம் ஏ. ஸ்வேதா, நான் உங்க பெரிய ஃபேன். உன்னெல்லாம் காமிச்சு எங்க வீட்ல சோறு சார், பெரியமாவும் பெரியப்பாவும் ஏதோ பேசி நிக்கிறீங்க, அது இருக்கட்டும். ஓகேவா? ஓகேவா? பிரச்சனை ஒண்ணும் இல்ல, செஞ்சிருவோம்ல. ஏதாவது பிரச்சனை சொல்லுங்க. பாட்டா போடுங்கப்பா. வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி பாதம். Your time starts now. ஏய், நீ முத்தம் கொடுத்தா தூங்கிருச்சியா? ஏன் தூங்கிட்டு இருக்க? ஏன் நடுக்குது? கமல் தூங்காதீங்க கமல். ஏய், ஏன் நடுங்குது? நடுங்க கூடாது. காலையில என்ன சாப்பிட்டுச்சுன்னு மோந்து பாக்குது. பார்த்து கிருஷ்ணா என்ன அண்ணே தெரியல, இங்க இருக்க பக்கி இருக்கு. இடையில 2 இங்கிலீஷ் படம் பார்க்கணும், அப்ப தெரியும் அதோட அருமை என்னன்னு. நான் ஒண்ணு மாட்டேன்பா, அந்த பிள்ளை தூங்கிருச்சு. இங்க வரு. ஏய், தூங்காத. அட ஒரு ஃபீலிங்கா பாரு. ஃபீல். கமல் கண்ணு தொடங்க. உங்களுக்கு தெரியும் நீங்க பாக்குறது. முடிஞ்சு போச்சு, பாங்க. இப்ப ஸ்வேதா ஓன் கூட அந்த ரியாக்ஷனை பண்ணோம். இப்ப ஸ்வேதா, குஷ்பு, நீ கமல். என்ன சொல்றீங்க? இதானே நீ எதிர்பார்த்து வந்த? இல்லன்னா நீ அதைத்தானே பண்ணுவ. நான் அதெல்லாம் எதிர்பார்க்கல. எனக்கு இப்ப அதே டான்ஸ் நீ திருப்பி அடிக்காமீங்க. பயங்கரமா ஓகேவா? பயங்கரமா. ரெடியா? ரெடி. வச்சாலும் வைக்காம எதுவுமே வைக்கலையே. வைக்காலும் வைக்காமன்னு. ஏய், நீ என்ன பண்ற? நான் மூவ்மென்ட்க்கு கை நீட்னே, நீங்க பிடிக்கல. இல்ல, என்ன பண்ண முடியும்? அதுக்கு முன்னாடி எல்லாம் மூவ்மென்ட் இருந்தது. இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அந்த மூவ்மென்ட் திருப்பி போடுங்க. நீங்க முதல்ல இருந்து ஆரம்பிங்க, திரும்பி போட்டலாம் அழிங்க. மூவ்மென்ட்காக தான் இந்த போஸை ஒத்துக்கிட்டோம். ஆமா, இந்த போஸ் என்ன ஒரு பெரிய ஒரு போஸ். விஷயம் ஞாபகப்படுத்தணும், அவங்க ஹஸ்பண்ட் வந்து எழுத்தாப்புல உட்கார்ந்திருக்காங்க தெரியுமா? வர சொல்லுங்க, அவரும் குடும்பமா டான்ஸ் பண்ணுவோம் வாங்க. அவனே இருக்கு. அவர் வந்தோன்னா அவரை சந்தானப்படுத்தி கேட்டாங்க. ஓகே, இப்போ அந்த ஃப்ரீஸ் மட்டும் பண்ணி காமிங்க. கமல் சார் தானே? கமல் இல்ல, இது மைக்கேல் காமராஜ். அதுக்கு முன்னாடி அதெல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் எல்லா படங்களையும் கடந்து வரணும். ஆனா உனக்கு ரொம்ப தான் தைரியம் ஜாஸ்தி. அவங்க வீட்டுக்காரர் இருக்காருன்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த மூமெண்ட் செய்யறேன் பாத்தியா? ஓகே, வெரி குட், சூப்பர், பக்காவா பண்ணாங்க. ஓகே, 60 செகண்ட் பக்காவா நின்னுட்டாங்க. நீங்க போங்க, நீங்க வாங்க. பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் ஸ்வேதா அண்ட் சுவேதா. ஒரு ஹஸ்பண்ட் இருக்காருன்னு சொன்னோனே தானே இது அத்தோட ஸ்கிப் பண்ணீங்க. இல்ல சார், என்ன நொல்லங்க அத? எனக்கு தெரியும் உன்னை பத்தி. அங்க சொன்ன உடனே இல்ல அது நடிப்பு எவ்வளவு சொன்ன நீ. அவங்க அங்க இல்லன்னு தெரிஞ்சிருந்தா கொடுங்க. வான் இல்ல, அது அவர் வந்து நேர்ல பாத்திருந்தா அவர் எவ்வளவு பிரிச்சு மெஞ்சிருப்பாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல, போனோன்னு மேய்வாரு. எபிசோடு முடிஞ்சாலே பிரிச்சு மேய்வாரு. அடுத்த டீம் போறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு. எதா இருந்தாலும் முன்னாடியே சொல்லிடுங்க. நாங்க உங்கள்கிட்ட சொல்லிதானே கூப்பிட்டு வந்தோம், நீங்க எங்கள்கிட்ட சொல்லாம. வாங்க, ரேவதி அண்ட் கீதா.
உங்களுக்கான வீடியோ இதோ. ஆடை இருந்தது பார்வை நுழைந்தது கண்களின் வெற்றியடி கட்டு கடங்கவில்லை நிலைமை தான் கட்டில் முழுக்க இனி வந்து முறைதான் மஞ்ச காட்டு ஓ ஏ ஏ ஏ மஞ்ச காட்டு ஓ ஏ ஏ ஏய், என்ன ஒரு அரசாங்க அதிகாரியை கேள்வி கேட்க சொல்றியா? அவன் எவ்வளவு பெரிய அரசாங்க அதிகாரி? வாங்க ஆபீசர் ஆபீசர், இது வரைக்கும் நீங்க யாரு காலையும் பிடிச்சது இல்ல ஆபீசர். போச்சா? சத்தமே காணோம். உங்களை விட உயர் அதிகாரி ஒருத்தன் வந்து நிக்கிறேன். இந்த சமயத்துல நீங்க அவங்க காலை பிடிச்சி நிக்கிறீங்க. ஹலோ தொடர்பு ஆபீசர். தொடர்பு. ஆஹா, இப்பதான் பிரபுதேவா மாதிரியே. சிரிக்க கூடாதுங்க. இந்த தாடி தான் முளைக்கல. ரிலீஸ். நல்லா பண்ணீங்க. ஆனா பிரபுதேவா சிரிச்சிட்டாங்க. இவங்க சிரிக்க, இவங்க கீழே குனிஞ்சு அழ. கண்ணெல்லாம் அவன் கலங்கி. இல்ல, அவளுக்கு கீழே கொஞ்சம் கண்ணுல தண்ணி வந்துருச்சு. ஆமா. ஏஞ்சிக்கல ஒருமா. ஆக மொத்தம் ஒரு 60 செகண்ட் முழுசா நீங்க நிக்கல, லைட்டா சிரிச்சிட்டீங்க. இருந்தாலும் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறீங்க. தேங்க்யூ ரேவதி அண்ட் கீதா. டீம் சி கூப்பிட்டுலாம். சுபத்ரா அண்ட் கீர்த்திகா. அப்ப சாங் கட்டிக்கிடு முன்னே நம்ம ஒத்திக்கைய பார்க்கணுடி கத்துக்கடி மாமன் கிட்ட அத்தனையும் அத்துப்பட்டி விட மாட்டேன் பொண்ணு நானே உன்னை பிச்சு தின்ன போறேன் மானே கண்ணே உன் கண்ணா ரெண்டு முன்னே இல்ல ரோசா வெடி பொண்ணே உன் கண்ட காலு முகத்தை தான் தூண்டுதடி ஓடாத என் புள்ளி மானே நீ இல்ல என்ன வெம்பி போனே அச்சாரம் போட்ட பின்ன அசைக்கண்ண வெளியடி அத்தா உன் கோயிலுக்கு பூஜை பண்ண நானு ரெடி ஒஞ்ச நதி தேடித்தானே அடி ஓடி எங்கு வந்தேன் நான். சூப்பர். ஆனா ஜெய அவங்களுக்கு சொல்றது மாதிரி சொல்றேன், பின்னாடி ஒருத்தன் ஜம்ப் பண்ணிக்கிறான், அதான் உனக்கு ஃப்ரீஸ் போட்டு. ரெடி. 1 2 3. அவன் மடியில நான் படுக்க ஏன் மடியில அவன் படுக்க இப்படியே பொழுது போற வரைக்கும் ஒரே கிளியரப்பா இருப்பான். One point in the heat. ஏய் எதுக்கு டிக்க கூடாது? Freeze. இந்த மூஞ்செல்லாம் பார்க்காதீங்க. ஏதோ பயம். ஏய் சிரிக்குது. நல்லா சிரிச்சிட்டு இருக்கு. நார்மலா இரு. நார்மலா இரு. சிரிக்காத. நார்மலா. ரொமான்டிக் சிரிக்காதப்பா. சிரிக்காதே. ஹலோ. அண்ணா. குளிங்க சிரிக்க கூடாது. அக்காவா சிரிக்கிறாங்க. தங்கச்சிக்கு வந்து பயங்கர ஐயோ என் ட்ரெஸ்ஸை மட்டும் கலைச்சே உன்னை வச்சிருக்கேன் இரு உனக்கு அப்படிங்கிற மாதிரி. அது இல்ல. 15 5 14 4 17 3 1 2 2 2 1.9 1.8 1.7 1.6. ஸ்டாப். முடிஞ்சு போச்சு. ஆக மொத்தம் என்ன பங்கு 60 செகண்ட் நின்னாங்களா? 60 செகண்ட் நின்னாங்க. இவங்க குனிஞ்சு இப்படி நின்னாங்க. ஆனாலும் 2 பேர்கிட்டயும் இருந்தாலும் டீம் சீல இருந்து வந்து பிரமாதமா டான்ஸ் ஆனாங்க. சுபத்ரா and கீர்த்திகா, thank you so much. தேங்க்யூ. என்ன பங்கு திருவிழால நீங்க முதல் விளையாட்டை முடிச்சுட்டா எல்லாம் மார்க் கொடுத்துட்டா சட்டு புட்டு எல்லாரும் ஆளாளுக்கு என்ன மார்க்கியா கொடுக்கறது பாருங்க. ஏ நல்லா முதல்லயே வந்து கரெக்டா நின்னுட்டாங்க. 60 செகண்ட் சிரிக்காம நின்னாங்க. அதை விட ஏன் கூட வேற டான்ஸ் ஆடிட்டாங்க. அதனால முழுசா 10 பாயிண்ட் கொடுத்துடலாம். 10 பாயிண்ட் அவங்களுக்கு கொடுத்துருங்க.
நியாயப்படி டீம் பிக்கும் டீம் சிக்கும் சிரிச்சிட்டாங்கன்னா பாயிண்ட் கொடுக்க கூடாது. திருவிழாக்கு வந்திருக்காங்க, குச்சி மிட்டாய் குருவி ரொட்டியாவது கொடுத்து விடணும். இல்லையா இவ்வளவு செலவு பண்ணி செட்டெல்லாம் போட்டுருக்காரு, 5 பாயிண்ட் கூட கொடுக்கலாம் இப்படி. சரி 2 பேருக்கும் 5 கொடுத்து விடுங்க. ஓகே, அப்ப 5 பாயிண்ட் டீம் பிக்கு, 5 பாயிண்ட் டீம் சிக்கு. என்ன பங்கு மங்கு? ஏய் ஏய், நீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் டீம் பிக்கும் டீம் சிக்கும். ஆமா ரேவதி வாங்க, ரெடியா இருங்க. சுபத்ரா வாங்க வாங்க. அடி கருப்பு நிறத்தழகு வளர்த்து சவப்பழகு என்ன பங்கு நம்ம செட்டப் எப்படி? பயங்கரமா இருக்கு. ஆனா இதான் எனக்கு ஒண்ணும் புரியல. கொஞ்ச நேரம் நீ தான் இங்க உட்கார்ந்துருந்த, என்ன முட்டை வச்சிருக்க? ஏய் என்ன அது கடைசியில நான் வச்ச முட்டைன்ட்டு? ஆமா, பாக்க கூ முட்டை மாதிரி இருக்கு. கண்டிப்பா நீ வச்சதான் இருக்கும். ஏய் அந்த முட்டை அவிச்ச முட்டை வேறயா அது? ஓ, வரும்போது அவிஞ்சே வருதா? இந்த பாருங்க, அந்த கோட்டுக்கு இந்த பக்கம் ஒருத்தரோட வீடு, அந்த பக்கம் ஒருத்தரோட வீடு. இப்ப இந்த பக்கம் இருக்கிற கோழி அங்க போய் முட்டை போட்டுருச்சு. அடேங்கப்பா. இதுல 2 பேரும் சீரியல்ல வில்லி கேரக்டர்ல பின்னுவாங்க. இப்ப இவங்க 2 பேரும் வில்லத்தனமா பேச போறாங்க. ஓ, 2 பேரும் சண்டை போட்டுக்க போறாங்களா? ஆமாயா. என் கோழி முட்டை வாங்க வீட்டு போட்டுனா அது என் வீட்டு கோழி முட்டையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அவங்க முட்டை என் வீட்டுல இருக்கறனால என் வீடு என் முட்டை அப்படின்பாங்க. ஏதோ நீ புரிஞ்சா புரிஞ்ச மாதிரி இருந்தது, புரியாத மாதிரி இருந்தது. எங்களுக்கெல்லாம் புரியணும், புரிய வேணாம், எங்களுக்கு சண்டை வேணும். பயங்கரமான சண்டை வேணும். நீ என்ன கேரக்டர்? நீ என்ன கேரக்டர்? உன்னோட அண்ணன் ரேவதியோட அண்ணன். அந்த அண்ணனா? ஏன்னா சொல்லுங்க, நீ என்னப்பா ரோல் எடுக்கிற? என்ன எடுக்கிற? இவங்க வீட்டுக்காரா எடுத்துக்கிற? ஹவுஸ் ஓனரா? பாடகை கூட்டிருக்கேன் நான் வீட்டை. நாங்க வந்து நல்ல டீசென்டான ஒரு கணவன் மனைவி கிராமத்துல இருக்கோம். எங்க வீட்டுல நீங்க பிரச்சனை பண்றீங்க. ஓகேவா? ரெடி? இங்க சண்டை ஆரம்பிக்க பார்க்கலாம். காலங்காத்தால எவ்வளவு வேலை, ஏங்க என்னம்மா என்னாச்சு? என்னமாச்சு? கோழி முட்டை போடாம கரெக்டா குச்சா போடும். என்னம்மா சொல்ற? இது கோழியா? ஏம்மா நேத்து ராத்திரி வரைக்கும் இந்த கோழி தானமா இருக்கு? கன்ஃபியூஸ் பண்றீங்க. அப்ப இந்த வாத்து குஞ்சு யார் போட்டு? இது கோழி தான், நான் நம்பிட்டேன். உனக்கு புரியல, இது ஆண் கோழி அது பெண் கோழி. அதுக்கு 2 சேர்ந்து முட்டை போட்டுருக்கோம். சரி, அந்த முட்டை எங்க? வீட ஃபுல்லா தேடி பாருமா. இங்கதாம்மா. நான் நினைக்கிறேன் இந்த பக்கத்து வீட்ல இருந்தா ஏதாவது திருடி இருப்பான்னு நினைக்கிறேன். ஏமா இந்த 2 கோழி போடுற முட்டையை திருடுற அளவுக்கு அவ்வளவு கேவலமா? அவ்வளவு கேவலமா? உங்களுக்கு நான் அவ மேல ஒரு இஷ்டம். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். எதுக்கு ஒரு வார்த்தை போய் கேட்டுருவோமா? யார்கிட்ட? அந்த மானங்கட்ட வந்துட்ட. அது வாங்க போய் கேட்கலாம் என்னன்னு. ஏய் இருக்கியாடே? ஹலோ, என்ன சவுண்ட்? எங்க வீட்ல கோழி முட்டை போட்டது உங்க வீட்டுக்கு எப்படி வந்தது? அது உங்க கோழி போட்ட முட்டை தான், உங்களுக்கு எப்படி தெரியும்? அது எங்க முட்டை தான். இந்த கூ முட்டையா என்னோடது கேட்டேன். முட்டை வெள்ளையா இருக்கு பாரு. எந்த கோழி போட்டாலும் முட்டை வெள்ளையா தான் இருக்கும். அதெல்லாம் கிடையாது. ஊர்ல நாட்டுக்கோழி முட்டை பாத்துக்கியாடி? கலர் கலரா பூசி விக்கிறாங்க. என்ன பிரச்சனை? வாங்க வீட்டுல வந்து பேசுவோம். எங்க வீட்டு கோழி உங்க வீட்டுல முட்டை போட்டு கத்தின்னு இருக்கிறோம். நீ என்ன எங்க வீட்டுக்காரமா வந்து கூப்பிடுறீங்க? முதல்ல கோழி வந்தது, அடுத்து ஆடு வரும். பயந்துட்டு இல்ல? ஏடா அந்த முட்டைய கொடுக்க முடியாது. சொல்லுங்க, என்ன உனக்கு நாங்க ஒரு ஒத்தா? ஒத்தான்னு கேக்குறேன். எதுவுமே சுருக்கி பேச பழகணும், பெருசா பேசக்கூடாது. புரியல. ஒத்து, அதாவது ஒத்து. ஒத்து ஒத்து. எனக்கு ஆதாரம் வேணும். அது உங்க முட்டை தான் சொல்லி அந்த கோழியை கொண்டு வா. நான் கேக்குறேன். சினிமால பார்த்ததுல அந்த துப்பாக்கியில இருந்துதான் அடுத்த ரவுண்ட். துப்பாக்கியில இருந்து அந்த தோட்டா வந்துதான்னு கோர்ட்ல செக் பண்ணி பார்ப்பாங்கல்ல, அது மாதிரி நாங்க வந்து இந்த முட்டையை திருப்பி அனுப்பிப்போம். கூட இந்த முட்டைய முட்டை எங்களுக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்க முதல்ல ஆதாரத்தை காட்டுங்க. என்ன ஆதாரம்?
இந்த கூமுட்டை தான் உன் புருஷன் ஆதாரம் நான் கேக்குறேனா? அது நீ எதுக்கு கேட்க போற? அதே மாதிரி தான் எங்க கோழிப்பட்ட முட்டை தான் அது. குடு முதல்ல. நான் இவ புருஷன் நீ ஆதாரம் கேட்கற. எனக்கு டவுட்டா இருக்கு. டவுட்டா இருக்குல்ல, அதே மாதிரி இந்த முட்டையும் உண்டு இல்ல, டவுட்டா இருக்கு. அதெல்லாம் கிடையாது. நீ வந்து ப்ரூவ் பண்ணுங்க நீங்க. அட சும்மா இருப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த முட்டைய பொரிச்சு ஒரு குஞ்சு வரும். அது அந்த கோழியோட ஜாடையில, எனக்கு அந்த குஞ்சு வேணும், முட்டை வேணும். அந்த கோழியோட ஜாடையில இருக்குதுன்னா குடுக்காது. ஏன் முட்டை அது? அதெல்லாம் கொடுக்க முடியாது. வேணும்னா உன் புருஷனை முட்டை வைக்க சொல்லு. அத நீ உன் புருஷன் கிட்ட சொல்லு. என் புருஷன் வச்ச முட்டை தான் இது. ஏன் முட்டையா? நீங்க ரெண்டு பேருமே ஒரு கூமுட்டை. அப்புறம் என்ன? நல்லா வச்சிருக்க ஒரு கூமுட்டை. அதுதான் கூமுட்டை. இல்ல பெருசா பொல்லாத முட்டையை வச்சுட்டு இருக்காரு. கோழியும் வேணாம் முட்டையும் வேணும். வச்சுக்கோ. வச்சுக்கோ. இவ்வளவு நேரம் எங்களுக்கு கொடுத்த இந்த பனிஷ்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு உங்களை எல்லாம் நாங்க காப்பாத்தணும்.